நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தோம், வீணான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம், தேவையற்ற விஷயங்களில் எங்களுடைய ஆற்றலை செலவழித்துக் கொண்டிருந்தோம். அதனால் இந்த நரக படுகொலையிலே வந்து கிடக்கிறோம் என்று நரகவாதிகளுடைய பதிலை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்றானே. இந்த அச்சம் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்ப வேண்டாம? வீணான காரியங்களிலே தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறார்களே, மார்க்க தொடர்பு இல்லாமல் போகிறது, தொழுகையினுடைய தொடர்பு இல்லாமல் போகிறது, குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் போகிறது. இன்றைக்கு குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் கூட, சிறிய பிராயத்தில் ஓத பெற்றோரால் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் கூட நாள் செல்ல செல்ல இளமை பருவத்தை அடைய அடைய குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல் போய் குர்ஆனை ஓத சிரமப்படுறான். குர்ஆனை பிடிச்சு ஓதுறா, சின்ன வயசுல ஓதிருக்கியா? ஓதி இருக்கிறேன், இந்த குர்ஆனை ஓதி காட்டு, முழிக்கிறான். ஏன்? தொடர்பே இல்ல. அவனுடைய தொடர்பு எல்லாம் கேமுக்கு போயிடுச்சு, அவனுடைய தொடர்பு எல்லாம் சினிமாக்கு போயிடுச்சு, பாடலுக்கு போயிடுச்சு, இசைக்கு போயிடுச்சு. அப்படியே அதிலே கவனம் போனதுக்கு அப்புறம் இந்த தொடர்பு குர்ஆனை அப்பப்ப எடுத்து புரட்டிக்கிட்டு இருந்தா தானே தெரியும். குர்ஆனுடைய தொடர்பே இல்லாம போன உடனே ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்திருக்கான். இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை அப்படிதான் இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய இளைஞன் எப்படி இருக்கணும்? அவனுடைய தலைமுடியிலிருந்து, அவனுடைய ஆடையிலிருந்து, அவன் உண்ணுகின்ற உணவிலிருந்து, பேசுகின்ற பேச்சிலிருந்து, நடை உடை அனைத்திலையும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் இஸ்லாமும் இன்றைய இளைஞர்களும் என்ற தலைப்பின் கீழாக சில தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்களுக்கு வாழ்விலே பல்வேறு படிநிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்து குழந்தையாக, சிறுவனாக, இளைஞனாக, பிறகு முதியவராக இருந்து மரணிக்கின்ற பல்வேறு படிநிலைகளை இந்த உலகத்திலே மனிதனுக்கு இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த படிநிலைகளை பற்றி இறைவன் குர்ஆனிலே பேசுகிற பொழுது, மனிதனுடைய முதல் படிநிலையான அந்த குழந்தையும் பருவமும் சிறிய பருவமும் கலந்திருக்கின்ற அந்த பருவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அது லஅஃப், பலவீனமான நிலை என்று குறிப்பிடுகிறான். அதற்கு அடுத்து அவனுடைய இறுதி படிநிலையாக இருக்கின்ற முதிய பருவத்தை பற்றி பேசுகிற பொழுதும் லஅஃப், அதுவும் பலவீனமான நிலை என்று சொல்லுகிறான். மனிதன் தன்னுடைய வாழ்வை இந்த உலகத்திலே ஆரம்பிக்கின்ற நிலையும் பலவீனமாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்வை முடிக்கின்ற அவனுடைய இறுதி காலமும் முதுமை பருவமும் பலவீனமான நிலையாக இருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட இளமை பருவம் தான் குவத்தன், அதுதான் பலமான பருவமாக இருக்கிறது என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். இதேபோல் இந்த கருத்திலே பல்வேறு இடங்களில் இறைவன் குர்ஆனிலே நமக்கு தெரியப்படுத்துகிறான். குர்ஆனிலே இளமை பருவத்தை பற்றி இறைவன் பேசுகிற பொழுதெல்லாம் அங்கே இறைவன் பயன்படுத்துகின்ற வார்த்தை, இளமை பருவத்தை நமக்கு அறிமுகம் செய்கின்ற அந்த நிலை என்பது லம்மா பலக அசுத்தஹு, அவன் தன்னுடைய கடினமான நிலையை அடைகிற பொழுது என்று சொல்லுகிறான். இளமை பருவம் என்பது ஒரு ஆற்றல் மிகுந்த பருவம், பலம் பொருந்திய பருவம். சிறிய பிராயமும் குழந்தை பிராயமும் பலவீனமான நிலை, பெற்றோரை சார்ந்திருக்கின்ற நிலை, அடுத்தவரின் உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாத நிலை. பெற்றோருடைய உதவியினால் தான் இவன் சாப்பிட முடியும், பெற்றோருடைய உதவியினால் தான் இவன் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும், தன்னுடைய உடையை உடுத்திக் கொள்ள முடியும். இப்படி எல்லா விதத்திலையும் பெற்றோரை சார்ந்திருக்கின்ற பருவமாக குழந்தை பருவம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த குழந்தை பருவம் என்பது ஒரு பலவீனமான நிலை. அதே போல முதுமை பருவத்தை எடுத்துக்கொண்டாலும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய உதவியை சார்ந்திருக்கின்ற ஒரு நிலை இருப்பதினால் தன்னுடைய உடலால் நலிவடைந்து நோய்களுக்கு உள்ளாகி அல்லது உடல் பலவீனமடைந்து நாடி நரம்புகள் தளர்ந்து உழைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது தனக்கு உணவை தன்னுடைய பிள்ளைகள் எடுத்து வர வேண்டிய ஒரு நிலையில் அவர் தள்ளப்படுகிறார். மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் பிள்ளைகளுடைய துணையோடு செல்ல வேண்டிய நிலை. இப்படி முதுமை பருவமும் பிறரை சார்ந்திருக்கிற காரணத்தினால் அதையும் பலவீனமான நிலை என்று குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நிலைக்கும் நடுவிலே இடைப்பட்ட நிலையிலே இருப்பதுதான் இளமை பருவம். இந்த இளமை பருவம் என்பது ஆற்றல் மிகுந்த பருவம்.
பலம் பொருந்திய பருவம். இன்றைக்கு உலகமே ஒத்துக்கொள்ளுகிற ஒரு விஷயம், எந்த நாட்டில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த நாடு முன்னேற்ற பாதையில் செல்லும். இளைஞர்களுடைய ஆற்றலை வைத்துத்தான் ஒரு நாட்டினுடைய செயல்பாடுகளை தீர்மானிக்க முடியும். இளைஞர்கள் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி இளமையினுடைய ஆற்றலை நம்பித்தான் உலகமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த இளமை பருவம் என்பது ஒரு பலம் பொருந்திய, எதற்கும் துணிந்த, மன தைரியம் மிகுந்த, பலமான, உடலளவிலும் சரி மனதளவிலும் சரி பலம் பொருந்திய ஒரு பருவமாக இருக்கிறது. இத்தகைய இளமை பருவத்தில் நம்முடைய இஸ்லாத்தை நாம் எப்படி வடிவமைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இத பலமான பருவம் என்று நமக்கு சொல்லுகிறான் என்றால் அதற்கு கூடுதல் பொறுப்பும் கூடுதல் முக்கியத்துவமும் இருக்கிறது என்பதை நாம் உணரணும். மற்ற எல்லா பருவத்தையும் பலவீனமான நிலைன்னு சொல்லிட்டு இளமை பருவத்தை பலமான பருவம்னு சொல்றான்னா, இந்த பருவத்திற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனுடைய பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அது எப்படி செயல்படுவது? நமக்கு இந்த இளமை பருவத்தினால் என்ன பயன் இருக்கிறது? மறுமையில் எவ்வளவு பெரிய அந்தஸ்து உயர்வு இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமை நாளிலே தலைக்கு அருகாமையிலே சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் ஒரு திடலிலே ஒன்று திரட்டப்படுகின்ற அந்த நேரத்தில், மஹ்ஷர் மைதானத்தில் குழுமி இருக்கக்கூடிய அந்த சபையிலே இறைவன் தலைக்கு அருகாமையிலே சூரியனை கொண்டு வந்து நிறுத்துவான். எவ்வளவு அருகாமை? நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள், 1 மைல் தூரம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். 1 மைல் தூரம் என்றால் என்ன தெரியுமா? தூரத்தை அளக்கின்ற 1.5 கிலோமீட்டரை 1 மைல் என்றும் நாங்கள் சொல்வோம். சுருமா விடுகிற குச்சுக்கும் 1 மைல் என்று தான் நாங்கள் சொல்வோம். இன்றைக்கு லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல. அதனுடைய வெப்பத்தினால், அதனுடைய அனலினால், கொதிநிலையினால் நம்முடைய உடல் உபாதைகள் ஆகிறது, பலவீனத்தை சந்திக்கிறது, எரிச்சல் அடைகிறது. அதை தாங்கிக் கொள்ள முடியாம துடிக்கிறோம். கொஞ்சம் புழுக்க ஆரம்பிச்ச உடனே நம்முடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதை எப்படி குளிரிட்டுக் கொள்ளலாம் என்கின்ற வழிகளை தேட ஆரம்பிக்கிறோம். மறுமை நல்ல தலைக்கு அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் வியர்வையிலேயே தத்தளிப்பானா. தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையிலே மூழ்கி அந்த வியர்வையிலேயே தத்தளித்துக் கொண்டிருப்பான். அந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு அதிபயங்கர நிலையில, ஒரு மனிதர்களுடைய கூச்சல் நிலவுகின்ற அந்த சூழலில் அல்லாஹ் 7 சாராருக்கு இந்த கொடூரத்திலிருந்து நிழல் என்ற இன்பத்தை தருகிறான். அந்த 7 சாரார் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 சாராருடைய பட்டியலை தருகிறார்கள். அதில் ஒரு சாரார் ஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பி, தன்னுடைய இறை வழிபாட்டில் தன்னுடைய இளமை பருவத்தை கழித்த இளைஞன். ஷாபுன் இளைஞன், அவன் எப்படி வாழ்ந்திருப்பான் என்றால் நஷஅ ஃபி இபாதத்தி ரப்பி, தன்னுடைய இறைவனின் வழிபாட்டிலேயே அவன் வளர்ந்திருப்பான். அத்தகைய ஒரு மனிதனுக்கு இறைவன் அர்ஷிலே நிழலை தருவதாக வாக்களிக்கிறான். இறை வழிபாடு, இறை நினைப்பு, இறையச்சம், இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு இளமை பருவத்தில் பின்னி பிணைந்திருக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வோடு 2 கலக்கின்ற பொழுதுதான் அந்த பலம் பொருந்திய பருவமாக இறைவன் சொல்லுகின்ற அந்த இளமை பருவத்தினால் நாளை மறுமையிலே நாம் நன்மையை அடைந்து கொள்ள முடியும். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இஸ்லாத்தின் தொடர்பு எப்படி இருக்கிறது? இஸ்லாத்தின் அச்ச நிலை எப்படி இருக்கிறது? இஸ்லாம் அவர்களுடைய வாழ்வோடு 2 கலக்கிறதா? இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் தீமைகள் பரவிய ஒரு காலகட்டம், பாவங்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு காலகட்டம், எங்கு பார்த்தாலும் ஷைத்தானுடைய வலைகள் விரிக்கப்பட்ட ஒரு காலகட்டம். இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு இளைஞன் தன்னுடைய வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தன்னுடைய வாழ்வை இந்த பாவ கேடுகளிலிருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் வாக்களிக்கின்ற இந்த அர்ஷின் நிழலில் தனக்கான ஒரு இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவன் இந்த இஸ்லாம் என்கின்ற கேடயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மார்க்கத்தினுடைய தொடர்பு அவன் இடத்துல இருக்கணும்.
இறையச்சத்தின் ஈடுபாடு அவனுடைய உள்ளத்தில் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இஸ்லாம் அவனுடைய இளமை பருவத்தில் இரண்டர கலந்தால்தான் அவனால் நாளை மறுமையிலே இந்த கூலியை அடைய முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை எடுத்து பாருங்க. அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடத்தில் இந்த உலகத்தில் நிலவுகின்ற பாவங்கள், தவறுகள், ஆசாபாசங்கள், ஷைத்தான் விரிக்கின்ற வலைகள், அதிலே தங்களுடைய இளமையின் சக்தியை எல்லாம் பலத்தை எல்லாம் செலவழித்து அதிலே விழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இளமை பருவம் எந்த அளவுக்கு ஆற்றல் மிகுந்த பருவமோ, எந்த அளவுக்கு பலம் பொருந்திய பருவமோ, அதே அளவுக்கு உள்ளத்தால் சலனங்கள் நிறைந்த பருவம், ஆசைகள் நிறைந்த பருவம், தவறுகளிலே எளிதாக விழுவதற்கு தகுதியான ஒரு பருவம். அதுல ஒரு மனிதன் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுல தான் அவனுடைய ஈமானிய உறுதியே இருக்கு. அதனாலதான் அவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் தரான்னா. ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை தரான்னா, இளமை பருவத்தில் இஸ்லாத்தை கடைபிடிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதில் அவனுக்கான ஆசைகள், அவனுக்கான சலனங்கள், அவனுக்கான சில சஞ்சலங்கள் அதுவெல்லாம் உள்ளத்தில் நிறைஞ்சிருக்கும். அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இஸ்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தை இஸ்லாத்துக்காக பயன்படுத்துகிறான்னா அவனுக்கு தான் இந்த அரிசினுடைய நிழல். அதனால தான் அவ்வளோ பெரிய சிறப்பு. இன்றைக்கு இளைஞர்களை எடுத்து பாருங்க. ஒரு இளைஞன் வழித வருவதற்கு எல்லா விதமான சூழலும் இருக்கிறது. செய்தி தாள்களை புரட்டினால் இளைஞர்களுடைய தவறுகள் அதற்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது. போதை பொருளா இளைஞன் தான் நிற்கிறான், காதலா இளைஞன் தான் நிற்கிறான், சினிமா கூத்தாடிகளின் பின்னால் செல்வதா இளைஞன் தான் இருக்கிறான். தன்னுடைய இளமையினுடைய சக்தியை எப்படியெல்லாம் தவறாக பயன்படுத்த முடியுமோ எல்லா விஷயத்திலையும் இளைஞன் வந்து நிற்கிறான். சரி, யார் அந்த இளைஞன்லாம்? யாரு? பெயர்களை வாசியுங்கள். போதை பொருளை கடத்துபவர்கள், கஞ்சா தொழிலிலே ஈடுபடுபவர்கள் பேரெல்லாம் யார் வருகிறது? புகைப்படத்தோடு செய்தித்தாள்களில் வெளியிடுகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை இவ்வளவு படுமோசமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இளைஞர்களை எப்படி வார்த்தெடுக்கணும்? அவர்களுக்கு இஸ்லாத்தை ஊட்ட வேண்டும். இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை, இறையச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் வளர்த்து கொள்ளணும். சர்வ சாதாரணமாக வழி தவறி விடுகிறார்கள். ஒரு செல்போன் இருந்தா போதும், இஸ்லாத்தினுடைய தொடர்பு இல்லை, இறை வழிபாடு இல்லை, தொழுகை இல்லை. அந்த தொழுகைக்கு வருவதற்கு பதிலாக செல்போன்ல உட்கார்ந்து இருக்கிறான், தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிறான், ஃபேஸ்புக்கில் உட்கார்றான், இன்ஸ்டாகிராம்ல செலவழிக்கிறான், கேம்ல செலவழிக்கிறான். செலவழித்து 1 மணி நேரம் கழிது, 2 மணி நேரம் கழிது, 3 மணி நேரம் கழிது தன்னுடைய உலக படிப்பை விடுகிறான், மார்க்க தொடர்பை விட்டு விடுகிறான். எந்த தொடர்பும் இல்லாமல், எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நேரத்தை முழுமையாக வீணடித்துக் கொண்டிருப்பவனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இளைஞர்களை உருவாக்குனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் ஏராளமான பேர் இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு வார்ப்பாக வார்த்தெடுத்திருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் உதவியாளராக ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். அவருடைய வயதை பார்த்தோம்னா டீனேஜ், மனது அதிகம் அலைவாகின்ற ஒரு நிலை, பக்குவங்கள் அதிகம் கிடைக்காத, அனுபவங்கள் அதிகம் இல்லாத ஒரு பருவம், டீனேஜ் பருவம். அந்த பருவத்தை சார்ந்தவராக அவருக்கு ஒரு 15 வயது 16 வயது இருக்கும். இளமை பருவத்தினுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு உதவியாளராக இருக்கிறார். அவர் வேலை செய்வதை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரவர்களை அதிகமாக நேசிக்கிறார். எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா, ரசூலுல்லாஹ் வந்து தூங்க போயிட்டா கூட திடீர்னு முழிப்பு வந்து அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்லையே படுத்துறார். ரசூலுல்லாஹ் முழிச்சு வந்து பார்த்து ஏதாவது தேவைன்னு ஆளை தேடிட்டா அந்த தேட்டத்துக்கு கூட ரசூலுல்லாஹ் விட்டுறக்கூடாது. அவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறார். அவர் ஓடி ஆடி வேலை செய்வதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கேட்கிறாங்க, சல் யா ரபிஆ, ரபியாவே எதுனாலும் கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் யோசிச்சு சொல்றேங்கிறார். கேட்கக்கூடியது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர், நபிகளார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரிடத்தில் இதைத்தான் நீ கேட்க வேண்டும், மார்க்க விஷயமாக கேட்க வேண்டும், மறுமை விஷயமாக கேட்க வேண்டும், எந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கல, என்னன்னாலும் கேளுங்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிதானமா யோசிச்சு சொல்றேங்கிறார். போயிடுறார் வீட்டுக்கு போயிட்டு யோசிக்கிறார். நம்மிடத்தில் கேட்டது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களிடத்தில் நான் உலக ரீதியான தேவைகளையும் கேட்கலாம். ஆனால் இந்த துன்யா என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது முடியக்கூடியது, அழியக்கூடியது. இன்ன துன்யா ஸாயிலா முன்கத்திர், அது அழியக்கூடியது, அது முடியக்கூடியது. ஆனால் என்னிடத்தில் கேட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் எனக்கு மறுமையை வழிகாட்ட வந்தவர்கள், மறுமைக்கு வழிநடத்த வந்தவர்கள். அவர்களிடத்தில் இந்த உலக விஷயமா எதையுமே கேட்க போறது இல்லை. அதை கேட்டு எனக்கு கிடைச்சி அது என்கிட்ட நிரந்தரமா இருக்க போறதும் கிடையாது, அழிய போகுது. அதனால நான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள்ட்ட மறுமை தொடர்பாக, சுவனம் தொடர்பாக கேட்போம் அப்படின்னு அவர் அளவுல அன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து யோசிச்சு முடிவு பண்றார். ரசூலுல்லாஹ்ட்ட போறார். அடுத்த நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ரபியாவே நீ என்ன யோசிச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை யோசிச்சிட்டேன். சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு சொர்க்கம் வேணுங்கிறார். சொர்க்கம் வேணுமா? உனக்கு யாராவது இதை கேட்க சொல்லி கொடுத்தாங்களாங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி உன்கிட்ட கேட்க சொல்லி யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? ஏன்? கேட்கப்பட்டவர் ரபியா என்பவர் ஒரு இளைஞர். இவர் இப்படி சொன்ன உடனே உன்கிட்ட இப்படி கேட்க சொல்லி யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, யாரும் சொல்லி கொடுக்கல. அப்போ ஏன் சொர்க்கம் வேணும்னு கேட்டேன்? நான் உன்கிட்ட மறுமை தொடர்பாக தரேன்னு சொல்லவே இல்லையே, எதை வேணாலும் கேளுன்னு தானே சொன்னேன். நீ காசை கேட்டிருக்கலாம், வாகனத்தை கேட்டிருக்கலாம், வீடு கேட்டிருக்கலாம், பொருளை கேட்டிருக்கலாம், என்னன்னாலும் நீ கேட்டிருக்கலாம்ல. அப்போ சொர்க்கம் வேணும்னு இந்த இளமை பருவத்தில் நீ கேட்குறீங்கன்னா யாராவது கேட்க சொன்னாங்களா? இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யோசித்தேன். இந்த உலகம் அழியக்கூடியது என்பது என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அதற்காக ஒரு பொருளை கேட்டு நான் அந்த கோரிக்கையை, நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்பை வீணடிக்க விரும்பவில்லை. எனக்கு சுவனம் கிடைத்தால் போதும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அமைதியாக கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். இருந்துட்டு, அப்படின்னா நீ அதிகமாக தொழுகையில் ஃபஇன்னி பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து அதிகமாக தொழுகையில் ஈடுபடு, நான் உனக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்கிறேன். எவ்வளவு பெரிய அந்த இளமையை எப்படி கழிக்கிறார் பாருங்க. இறை வழிபாட்டில் கலைக்கக்கூடிய இளைஞராக இருக்கிறார். இன்றைக்கு இது மாதிரி ஒரு பெற்றோர், ஒரு தகப்பனார் உனக்கு என்ன வேணும்னு கேட்கட்டுமே. எனக்கு குர்ஆன் வேணும், எனக்கு நான் மார்க்கத்தை கற்றுக்கணும், எனக்கு ஹதீஸ் நூல் வேணும். எத்தனை இளைஞன் கேட்பான்? கேட்ட தகப்பனாரே சிரிப்பார். என்ன குர்ஆன் வேணுமா? என்னடா அதிசயமா இருக்கு அப்படிம்பார். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு இஸ்லாமிய தொடர்பு குடும்பங்களிலும் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு ஒரு கோரிக்கையை ஒரு தகப்பனார் வச்சா கூட, எனக்கு டியூக் பைக் வேணும், எனக்கு ஆப்பிள் ஐஃபோன் வேணும், அதெல்லாம் எனக்கு வேணும்னு கேட்பா. அப்போ இன்றைய இளைஞர்களுடைய தேவைகள், அவர்களுடைய ஆசைகள் எல்லாம் இந்த உலக ரீதியாக, உலகத்திற்காக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ரபியா பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளைஞர், டீனேஜ் பருவத்தில் உள்ளவராக இருக்கிறார். அத்தகைய ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நீ இதை கேளு அதை கேளுன்னு கோரிக்கை வைக்காம கேட்ட பொழுது கூட உலகத்தை முன்னிறுத்தாமல் மறுமையை முன்னிறுத்தி இறை வழிபாட்டிலே தன்னுடைய இளமையை கழிக்கிறார். இன்றைய இளைஞர்கள் இப்படி மாறணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இளைய சமுதாயமாக மாற வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிகம் ஆர்வம் கொள்பவர்களாக இருக்கணும். இன்றைக்கான அப்படி பார்க்கிறோமா? பாங்கு சொல்லப்படுகிறது, தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு குரூப்பா சேர்ந்து உட்கார்ந்துக்கிறான். பப்ஜி கேம் எடுக்கிறார், போன் எடுக்கிறாரு, கேம் எடுக்கிறான். எடுத்து அந்த பப்ஜியோ அல்லது என்ன கேமோ அதுலயே குரூப்பா சேர்ந்து உட்கார்ந்து விளையாடுறான். 1 மணி நேரம் முடியுது, 2 மணி நேரம் முடியுது, 3 மணி நேரம் முடியுது. எவ்வளவு நேரம் முடிந்தாலும் இவனுக்கு போரே அடிக்காம விளையாண்டுகிட்டே இருக்கிறான். தொழுகையினுடைய நேரம் போய்கிட்டே இருக்குது, தொழுகையினுடைய நேரம் கடந்து விடுகிறது, அடுத்த தொழுகை நேரம் வருகிறது, அப்போதும் விளையாடி கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த மார்க்கத்தினுடைய அச்சம், பாங்கு கேட்கப்பட்டவுடன் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை, மறுமையிலே இறைவனுடைய கூலியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலை அவனுக்கு வரவே இல்லை. இன்றைய இளைஞர்கள் அப்படித்தானே பார்க்கிறோம்.
கேமில் மூழ்கக்கூடியவர்களாக. கேமில் எந்த அளவுக்குன்னா, இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன பையன் கேம் விளையாடுறது இல்லை, ஒரு சின்ன பருவனாக இருக்கிறான், ஸ்கூல் படிக்கிறான், கேம் விளையாடுறான் அப்படின்னு மட்டும் இல்லை, அப்படி விளையாண்டவன் பழகுறான், காலேஜ் போகிறான், கேம் விளையாடுறான், கல்யாணம் முடியுது, கேம் விளையாடுறான், அவனுக்கு ஒரு புள்ள பழக்குது, கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இன்றைக்கு இந்த கேமில் மூழ்கி தன்னுடைய நேரத்தை அழிக்கிறாங்களே, இதற்குத்தான் இறைவன் இளமை என்கின்ற ஆற்றலை கொடுத்தானா? பலம் பொருந்திய பருவம் என்று இளமை பருவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அமானிதமாக கொடுத்திருக்கின்ற பொழுது அதை இறை வழிபாட்டிலே கழித்தால் தான் அர்ஷினுடைய நிழல் கிடைக்கும் என்று இறைவனும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாக்களித்திருக்கும் பொழுது அதற்காக அந்த ஆற்றலை செலவழிக்காமல் வீணானதில் எப்படி கழிச்சா அல்லாஹ் கூப்பிட்டு சொர்க்கத்தை கொடுத்துடுவானா? வீணான நேரத்தை கழிச்சா என்ன ஆகும்? இறைவன் குர்ஆன்ல பேசுகிறான், மா சலக்கக்கும் ஃபி ஸகர், நரகவாதிகளை நரகத்துக்கு அனுப்புறான், சொர்க்கவாதிகளை இறைவன் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். நரகவாசிகள்கிட்ட சொர்க்கவாசிகள் கேட்குறாங்க, இந்த நரகத்தில் எதனால் வீழ்ந்து கிடக்கிறீர்கள்? நரகவாதிகள் பதில் சொல்லுகிறார்கள், காலு லம் நக்கும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் வாழ்ந்த பொழுது தொழக்கூடியவர்களாக இல்லை, வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை, வகுன்னா நஹூது மஅல் ஹாயிலீன், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது வீணானவர்களோடு சேர்ந்து நாங்களும் வீணான காரியங்களில் ஈடுபட்டு வந்தோம், அதனால் இந்த நரகத்தில் கிடக்கிறோம். நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தோம், வீணான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம், தேவையற்ற விஷயங்களில் எங்களுடைய ஆற்றலை செலவழித்துக் கொண்டிருந்தோம், அதனால் இந்த நரக படுகொலையிலே வந்து கிடக்கிறோம் என்று நரகவாதிகளுடைய பதிலை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறானே. இந்த அச்சம் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களுடைய உள்ளத்தை தட்டி எழுப்ப வேண்டாம? வீணான காரியங்களிலே தன்னுடைய நேரத்தை வீணடிக்கிறார்களே, மார்க்க தொடர்பு இல்லாமல் போகிறது, தொழுகையினுடைய தொடர்பு இல்லாமல் போகிறது, குர்ஆனுடைய தொடர்பு இல்லாமல் போகிறது. இன்றைக்கு குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் கூட, சிறிய பிராயத்தில் ஓத பெற்றோரால் கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் கூட நாள் செல்ல செல்ல இளமை பருவத்தை அடைய அடைய குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல் போகி குர்ஆனை ஓத சிரமப்படுறான். குர்ஆனை பிடிச்சி ஓதுறா, சின்ன வயசுல ஓதிருக்கியா? ஓதி இருக்கிறேன், இந்த குர்ஆனை ஓதி காட்டு, முழிக்கிறான். ஏன்? தொடர்பே இல்லை. அவனுடைய தொடர்பு எல்லாம் கேமுக்கு போயிடுச்சு, அவனுடைய தொடர்பு எல்லாம் சினிமாவுக்கு போயிடுச்சு, பாடலுக்கு போயிடுச்சு, இசைக்கு போயிடுச்சு. அப்படியே அதிலே கவனம் போனதுக்கு அப்புறம் இந்த தொடர்பு குர்ஆனை அப்பப்போ எடுத்து புரட்டிக்கிட்டு இருந்தா தானே தெரியும். குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல் போன உடனே ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துருக்கான். இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை அப்படிதான் இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய இளைஞன் எப்படி இருக்கணும்? அவனுடைய தலைமுடியிலிருந்து, அவனுடைய ஆடையிலிருந்து, அவன் உண்ணுகின்ற உணவிலிருந்து, பேசுகின்ற பேச்சிலிருந்து, நடை உடை அனைத்திலையும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். அப்படி இன்னைக்கு பார்க்க முடிகிறதா? இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கு? முடி வெட்டிட்டு வரான், இங்கே எதுவுமே இல்லை. கேட்டா இஸ்லாமிய இளைஞன், முஸ்லிம்கள், முஸ்லீம் ஊர்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்கே ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. இங்கே தலையில் இப்படி குமிச்சு வைக்கிறான் முடிய, காளா மாதிரி இருக்கு. காளாம் இருக்கு பார்த்துருக்கீங்கள? அந்த காளா மாதிரி தான் இருக்கு, தண்டு மேலே ஒரு கொடை மாதிரி இருக்கும், அப்படி தான் இருக்கும் அவன் மண்டை. இங்கே எதுவுமே இல்லை, இப்படி விரிஞ்சு இருக்கு. அப்போ இதுதான் இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமா? பார்ப்பதற்கே கன்றாவியாக, பார்க்க முடியாமல் அவ்வளவு மோசமாக இருக்குது. கேட்டா சினிமாவில் பார்த்து விட்டு அது போல வைக்கிறான். இதுதான் இப்போ ட்ரெண்டு. இப்படிதான் உலகம் போய்கிட்டு இருக்கு. உலகம் போகட்டும், நாம இஸ்லாமியர்களாக இருக்கின்ற பொழுது இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டாமா? இஸ்லாம் சொல்லுகின்ற ஒழுக்கத்தை பேண வேண்டாமா? இஸ்லாம் தலைமுடிக்கு என்ன ஒழுக்கம் சொல்லியிருக்கு? எண்ணெய் தேய்த்து அதை படித்து நன்றாக வார சொல்லி இருக்குதா இல்லையா? பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது எப்படி வர வேண்டும் என்று கட்டளையிடுகிறதா இல்லையா? ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களில் இப்படி ஒரு சாரார் அந்த இறை நிலையை, நினைப்பை மறந்து செயல்படக்கூடியவர்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த குர்ஆனுடைய தொடர்பு, மார்க்கத்தினுடைய தொடர்பு சுத்தமாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ரு, இவர் ஒரு இளைஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த ஒரு இளம் நபித்தோழர். அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் சொல்லுகிறார், அல்லாஹுடைய தூதரே, நான் ஒட்டுமொத்த குர்ஆனையும் ஒரு இரவிலே ஓதி முடித்தேன் அப்படிங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க,
அப்படிலாம் ஓதி முடிக்காத, ஏன்னா இன்னி அக்ஷா யத்தூல அலைக்க ஜமான் வான் தமிழ்ல சீக்கிரமே சலிப்படைஞ்சிடுவேன், அதை நான் பயப்படுறேன். அதனால அப்படிலாம் நீ ஒரேடியாக ஒரே இரவில் ஒட்டுமொத்த குரானை ஓதுறேன், இப்படிலாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் செய்யாது அப்படிங்கிறாங்க. ரசூலா சொல்றாங்க ஃபக்ராஹு ஃபி ஷஹர், ஒரு மாசத்துல ஒரு குரானா நீ முடி அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் திரும்ப தஅனி அஸ்தம்தி மின் குவத்தி வ ஷபாபி, அல்லாஹுடைய தூதரே எனக்கு அனுமதி கொடுங்க, என்னுடைய இளமையின் ஆற்றலையும் என்னுடைய இளமை பருவத்தையும் நான் நல்ல வழியிலே பயன்படுத்த நினைக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கள். அவர் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே ஒரு மாசத்துல ஒரு குரானை முடிக்கிறேன், எனக்கு நிறைய கேப்பா இருக்குது, நான் ஒரு நைட்ல முடிக்கிறேன் குரானை, ஒரு நாள்ல நான் குரானை முடிச்சிருக்கிறேன், ஒரு நாள்ல முடிச்ச என்ன ஒரு மாசம் நீங்க முடிக்க சொல்றீங்க, இது ரொம்ப கேப்பா இருக்கு, என் இளமைய என் குவத்தை நான் இன்பமாக இந்த குரானில் கழிக்க விரும்புகிறேன், எனக்கு கொஞ்சம் இந்த டைமை குறைங்க, ஒரு மாசத்துல குரானை முடிக்கிறதெல்லாம் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியா சொல்லுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஃபக்ரஹு ஃபி அஷ்ரா, அப்படின்னா நீ முழு குரானை அப்படின்னா நீ 10 நாள்லன்னா ஓது. திரும்ப அவர் கேட்கிறார் தஅனி அஸ்தம்தி மின் குவத்தி வ ஷபாபி, அல்லாஹுடைய தூதரே என்னுடைய இளமையை என்னுடைய இளமையின் ஆற்றலை நான் இந்த குரானில் கழிக்க விரும்புகிறேன், எனக்கு இன்னும் நாளை குறையுங்கள். அப்படின்னா ஃபக்ரஹு ஃபி சபஅ, அப்படின்னா நீ 7 நாள்ல குரானை ஓது. அதுக்கப்புறமும் கேட்கிறார் ரசூலுல்லாஹ், இல்லை இதுக்கு மேலாம் அனுமதி கிடையாது, இந்த ஒரு நைட்ல குரானை முடிக்கிறது ஒரு நாள்ல குரான் முடிக்கிறதுலாம் கிடையாது, நீ முடிஞ்ச ஒரு மாசம்னா ஒரு குரானை முழுமையாக ஓதி முடிக்க ஒரு மாசம் எடுத்துக்க, இல்லை இன்னும் நான் ஓதுறேன் அப்படின்னா ஒரு 10 நாள்ல முடி, இல்லை இன்னும் ஓதுறேன்னா ஒரு வாரத்தில் முடி அப்படின்ற சொல்றாங்க. இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு நாளில் குரானை முடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த குரானின் மீது பற்றும் ஆசையும் உள்ளவராக அந்த இளைஞர் இருந்திருக்கிறார். ஒரு மாசம் ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க, ஒரு மாசம் ரொம்ப நாளா இருக்குது, ஒரு மாசத்துல நான் 30 தடவை ஓதி முடிச்சிடுவேனே, எனக்கு அனுமதி கொடுங்க, நான் ஒரு மாசத்துல 30 தடவை கூட முடிச்சிடுவேன். இல்லை அப்படின்னா நீ 10 நாள்ல குரானை முடி, இல்லை நீ 7 நாள்ல முடி அப்படிங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த இளமையினுடைய வேகத்தை பாருங்க, தன்னுடைய ஆற்றலை இளமையின் வேகத்தை எதில் செலவழிக்கிறார்? வீணான காரியத்திலையா? அன்றைக்கு இல்லாத சைத்தானுடைய காரியங்களா? மதுவிலே மூழ்கி கொண்டிருந்தார்கள், விபச்சாரத்திலே மூழ்கி கொண்டிருந்தார்கள், கேட்பதற்கு ஆளில்லாத ஒரு நிலையில் வாழ்ந்து வந்தார்கள். அப்போது எப்படி வேண்டுமானாலும் வழி தவறிய நிலையில் சென்றிருக்கலாம், தன்னுடைய இளமையை உலக இன்பத்திலே உலக சுகபோகங்களிலே கழித்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு மறுமையிலே வெற்றியை பெற்று தராது, அதெல்லாம் என்னை மறுமையிலே பாவத்திலே நரகத்திலே தள்ளிவிடும். நான் என் ஆற்றலை என் இளமையை இந்த நல்ல வழியிலே குரானிய வழியிலே கழிக்க விரும்புகிறேன்னு ஒரு இளைஞர் இருந்தாரே, அந்த இளைஞரை போல இன்றைக்கு எத்தனை இளைஞர்களை பார்க்க முடியுது? ஒட்டுமொத்த குரானையும் நான் மனப்பாடம் பண்ணி இருக்கிறேன், அந்த ஒட்டுமொத்த குரானையும் நான் ஒரு இரவுல ஓதுறேங்கிறார். இன்னைக்கு குரான் வசனங்களை மனப்பாடம் பண்ணுகிற இளைஞர்களை பார்க்க முடியுதா? பாருங்க, தொழுகையை ஆரம்பித்தால் கூட நம்முடைய நாவல விழுவது குல்ஹுவல்லாஹது இன்னும் அழுத்தையினா, அதுதான் நமக்கு வரும். இளைஞர்கள்ட்ட அதுக்கப்புறம் உனக்கு என்னடா குரான் வசனம் தெரியும்? இன்னொன்று தெரியும், குல்லவுது பி ரப்பின்னாஸ் தெரியும், வேற என்ன தெரியும்? குல்ஹுவல்லாஹது தெரியும், குல்லவுது ரப்பில் ஃபலக் தெரியும், அதுக்கப்புறம் என்ன தெரியும்? அப்படியே வேபன்னு முழிக்கிறான். குரானுடைய வசனங்கள் தெரியல, குரானுடைய அத்தியாயங்கள் மனப்பாடத்தில் இல்லை, இறைவனுடைய வேத வசனங்கள் உள்ளத்திலே இல்லை, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஒரு சினிமா பாட்டை கேளுங்க, முழுசா பாடுவான். ஒரு சினிமா பாட்டு இல்லை, 1000 சினிமா பாட்டு வந்தாலும் அதை முழுசா பாடுவான். பரீட்சையில் சும்மா உட்கார்ந்து இருக்கிறவன் படிக்காதவன் என்ன பண்ணுவான்னா, பரீட்சையில் கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு பதிலாக பாட்டு எழுதி வைக்கிறான், முழு பாட்டும் எழுதி வைக்கிறான், வேலை மனக்கட்டு உட்கார்ந்து. இந்த பாட்டை நீ மனப்பாடம் பண்ணதுக்கு நீ பரீட்சைக்கு படிச்சிருந்தாவது பாஸ் ஆகிருக்கலாம், அதை விட்டுட்டு என்ன பண்றான், பாட்டை முழுசா உட்காந்து எழுதி வைக்கிறான். இன்னைக்கு அப்படி பார்க்கிறோம் இளைஞர்களை. அந்த பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன், சினிமா டயலாக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், இந்த குரானுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, குரானுடைய வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்துல பதியலையே. இன்றைக்கு இளைஞர்கள் அப்ப எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்? இஸ்லாமிய இளைஞர்கள் இஸ்லாமிய ஊர்களில் பார்க்கிறோம், பல வீடியோக்களை பார்த்துருப்போம். எப்படி இளைஞர்களுடைய நிலை எப்படி இருக்கு? கந்தூரி விழா நடத்துகிறாங்க, அதுக்கும் இஸ்லாத்துக்கும் முதல்ல சம்பந்தமே கிடையாது. அதில்
ஆடுறான், குடிச்சிட்டு ஆடுறான், அவனுடைய மானம் போகிற வகையில் ஆடுறான். அவனுக்கு எதுவுமே தெரியல, கையிலிய மடிச்சு கட்டுறான், சுத்தி கும்பல் நிக்குது, ஒழுக்கங்கட்டதனமா ஆடுறான். கேட்ட இஸ்லாமிய இளைஞன், முஸ்லிம் இளைஞன். நடக்கக்கூடியது எங்க? முஸ்லிம் ஊர்கள்ல, முஸ்லிம்கள் பெருவாரியாக கூடிய ஊர்களில் கந்தூரி விழாக்கள் என்கின்ற பெயரிலே ஒழுக்கம் கெட்ட வகையில் ஆடுகிறான், பாடுகிறான், ஓடுகிறான். இப்படி தன்னுடைய செயலை ஒரு அருவருக்கத்தக்க வகையில் அமைத்துக் கொள்கிறான். எங்க இஸ்லாம் இருக்குது? இதுல எத்தனை இஸ்லாமியர்கள், அந்த இஸ்லாமிய ஜமாத்தார்கள் இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க. அப்ப இன்றைக்கு இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையில இந்த இஸ்லாம் என்பது மிகப்பெரிய அளவில் குறைந்து இருக்கிறது. தன்னுடைய ஆற்றலை எல்லாம் இந்த உலக விஷயத்துல தான், தவறுல தான், ஷைத்தானால் பின்னப்பட்ட வலைகளில் தான் வீணடித்துக் கொண்டு இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர்களுடைய காலத்தில் ஹாரிசா என்கின்ற ஒரு இளைஞர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த இந்த பத்ரு போர், இந்த பத்ரு போர்ல இந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இளம் நபி தோழர் போய் கலந்துக்கிறார், கொல்லப்பட்டு விடுகிறார். தாயார் ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி ஓடி வராங்க, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய மகன் கான குத்தில யௌம பத்ரின் அஸாபஹு ஸஹமுன் குரப், எதிரிகளுடைய அம்புகளிலிருந்து ஒரு அம்பு எங்கோ இருந்து பாய்ந்து வந்து என்னுடைய மகனை குத்தி அவன் பத்ரு போரிலே கொல்லப்பட்டு விட்டான். ஃபைன் கான ஃபில் ஜன்னா சபர்து, அவன் சொர்க்கத்தில் இருப்பாங்கிற ஒரு வாக்குறுதி எனக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் பொறுமையோடு இருப்பேன், இல்லைன்னா நான் அழுதாவது என்னுடைய கவலையை போக்கியிருப்பேன். நான் ஆசை ஆசையாக வளர்த்த மகன், அன்பை பொழிந்து வளர்த்த மகன், நான் என் மகன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருந்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். அத்தகைய எனது மகன் கொல்லப்பட்டு விட்டார், அவன் எங்க இருப்பான், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படிங்கிறாங்க தாயார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா உம்ம ஹாரிசா, ஹாரிசாவுடைய தாயே, இன்னஹா ஜினானுன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே பல படித்தரங்கள் இருக்கிறது, உன்னுடைய மகன் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை அடைந்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனே சந்தோஷத்தோடு அந்த தாயார் விடைபெறுகிறார். சிந்திச்சு பாருங்க, ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்திருக்கிறாங்க. அந்த பிள்ளை, அந்த இளைஞர், இளம் நபி தோழர் தன்னுடைய ஆற்றலை இஸ்லாத்திற்காக எப்படி செலவழித்திருக்கிறார், போரில் பங்கெடுக்கிறாரு, எதிரிகளால் கொல்லப்படுகிறார், சுவனத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து அடைகிறார். அப்ப அந்த இளமையினுடைய ஆற்றல் எங்க செலவழிக்கப்படுது? பாவத்திலையா, அசிங்கத்திலையா, ஆபாசத்திலையா, மதுவிலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செலவழிக்கப்பட்டது, இஸ்லாத்திற்காக செலவழிக்கப்பட்டது, ஈமானுக்காக செலவழிக்கப்பட்டது. அதனால் சொர்க்கத்தை அடைந்தார். ஆனா இன்றைய இளைஞர்கள் போருக்கு போறதில்லை, அதற்கு அனுமதியும் இல்லை, தொழுகைக்கு வர மாட்டேங்கிறான், குரானை எழுத்து கூட்டி ஓத தெரியல, குரானை ஓத மாட்டேங்கிறான், இஸ்லாத்தினுடைய தொடர்போ அது கற்றுத்தருகின்ற ஒழுக்கமோ அவனிடத்துல பார்க்க முடிகிறதில்லை. அப்ப அந்த இளைஞர்களுடைய நிலையே மிக கவலைக்குரிய ஒரு நிலையாக சென்று கொண்டிருக்கிறது. இஸ்லாத்தை கடைபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு யோசிக்கிறான். ஒரு திருமணம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த திருமணத்தை காட்டி தந்தார்கள், வழிமுறையை சொல்லி தந்தார்கள். எளிமையாக முடிக்க சொன்னாங்க. பெண் வீட்டிலிருந்து நீ எதுவும் வாங்கக்கூடாது, நீ தான் பொண்ணுக்கு மகர் கொடுக்கணும்னாங்க. உன் கல்யாணத்தை எளிமையாக நடத்தினாதான் உனக்கு பரக்கத்து கிடைக்கும்னாங்க. மார்க்கம் பற்றுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடு என்றார்கள். இப்படியாக திருமணத்துக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒழுக்க நெறிகள் ஒரு புறம் இருக்க, இவன் நடத்துகிற திருமணத்தை எல்லாம் பாருங்க. இன்றைக்கு சமீபத்தில் தொடர்ச்சியாக நிறைய திருமண வீடியோக்களை பார்த்துருப்போம். எல்லாம் இஸ்லாமியர்களுடைய திருமணம், இஸ்லாமிய இளைஞர்களுடைய திருமணம். அந்த திருமணம்லாம் எப்படி நடக்குதுன்னா டான்ஸோடு நடக்குது. பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டு ஓடுது, சினிமா பாடல் ஒலிக்குது, இங்கே நின்று மாப்பிள்ளையும் பொண்ணும் டான்ஸ். ஆனால் பத்திரிகையில் பேர் எப்படி? தீன் குல செல்வன், தீன் குல செல்வி. எங்கே இங்கே தீன் எங்கே இருக்குது? கல்யாணத்தில் என்னது தீனு நிறைய இருக்குது, தீனை காணும். தீன் குல செல்வனும் தீன் குல செல்வி என்னது பாட்டுக்கு ஆடுறாங்க. அவர் விஜய், இவங்க ஜோதிகா. சினிமா நடிகை மாதிரி அவ்வளவு மேக்கப்பு,
வந்திருக்கிற அந்நிய ஆண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி டான்ஸு. அந்த வந்திருக்கிற யாராவது ஒழுக்கமா இருக்குதா, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ரசிக்கிறாங்களா, கையை தட்டிக்கிட்டு, என்னது ரசனை. இது இஸ்லாமிய திருமணமா? இன்றைக்கு இப்படி திருமணங்கள் நடத்தப்படுகிறதே. கேட்டால் முஸ்லிம் இஸ்லாமியர்கள். இதெல்லாம் ரசூல்லா சொல்லி கொடுத்த வழிமுறையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தவைகள் இல்லையா? இதெல்லாம் இசை ரசூலுல்லாஹ் அனுமதித்ததா? ஆடல் பாடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததா? இந்த ஒழுக்கங்கெட்ட செயல்களை தடுக்கத்தான் அல்லாஹுடைய தூதரவர்கள் நல்வழிப்படுத்துகின்ற ஒழுக்க சீலராக நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு அதை இந்த இஸ்லாமிய சமூகம், குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் மறந்துவிட்டு செயல்படுகிறார்கள். மார்க்கம்ங்கிறதே என்னன்னு தெரியல, தொழுகையினுடைய சட்டம் தெரியல, இந்த இஸ்லாத்தில் இறைவனை பற்றி தெரியல, திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தெரியல, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் தெரியல. எந்த படம் என்னைக்கு வந்துச்சு, யார் நடிச்சா, யார் மியூசிக், யார் ஹீரோ, யார் ஹீரோயின், எல்லா டீட்டெயிலும் சொல்றான். அப்ப இதனால என்ன பயன் இருக்குது? இன்றைக்கு இளைஞர்களுடைய அந்த மனநிலையை எப்படி போகுதுன்னா, உலகம் எப்படி போகுதோ அப்படியே நம்மளும் போயிடும். உலகம் ஒரு போக்கில் போகுதுல்ல, அந்த போக்கிலேயே நம்மளும் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். உலகம் போகிற போக்கிலேயே போனால் அவன் நரகத்துக்கு போனால் பின்னாடியே போக வேண்டியதா? அவன் போவான் நரகத்துக்கு. அவனுக்கு மார்க்கம் இல்லை, அவனுக்கு கொள்கை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, நபிகளாருடைய வழிகாட்டல் இல்லை. அவன் அதை கேட்காம நரகத்துக்கு போய் விழுறானா நம்மளும் போய் விழுறதா? நமக்கு மார்க்கம்னு ஒன்று இருக்குல்ல, வரையறை என்று ஒன்று இருக்குதுல்ல, அதை அந்த ஞாபகத்தில் உள்ளத்தில் நிலைநிறுத்த மறுக்கிறார்கள் இன்றைக்கு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இளைஞர்கள் என்பவர்கள் இந்த மார்க்க பற்றாளர்களாக இருந்தார்கள், மார்க்க பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துங்க, அவர் ஒரு இளைஞர். அந்த இளம் நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் இந்த சமுதாயத்திலேயே, நபித்தோழர்கள் சமுதாயத்திலேயே அதிகம் ஹதீஸை அறிவித்த நபித்தோழர் அவர்தான். 5374 ஹதீஸ்களை அறிவிக்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த 5374 ஹதீஸ்களை அறிவிக்கிறீங்களே, எழுதி வச்சிருப்பீங்களா? இவ்வளவு ஹதீஸ் நீங்கள் அறிவிக்கிறீங்கன்னா எழுதி வச்சுக்கலாம். எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது, ரசூல்லா சொன்னதை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன். எத்தனை ஹதீஸு? 5734. அப்போ இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது பின்னாடி வந்தவங்களாம் சில குறை சொல்கிறாங்க. இல்லை, இவர் மட்டும் நிறைய அறிவிக்கிறாரே, அபூ ஹுரைரா மட்டும் புது புது செய்தியாக அறிவிக்கிறாரே, ஏதாவது விட்டு அடிப்பாரோ, இவர் பொய்யா இதை சொல்கிறாரோ அப்படின்னு பேசிக்கிறாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய காதில் விழுகிறது. அப்போது ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார், கண்ணீர் வடிக்கக்கூடிய வார்த்தைகள். நான் இவ்வளவு ஹதீஸுகளை எப்படி அறிவிக்கிறேன் தெரியுமா? ஏன்னா இவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவர் தான். இவர் இஸ்லாத்துக்கு வந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நட்பு கிடைத்ததெல்லாம் பின்னாடி, ரொம்ப அல்லாஹுடைய தூதரவர்களுடைய மரணத்திற்கும் அவருக்கும் ரொம்ப குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலத்தில் இவ்வளவு ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கிட்டார். அப்படியான ஒரு விமர்சனம் வைக்கப்பட்ட உடனே அவர் தன்னிலை விளக்கம் கொடுக்கிறார். நாங்கள் ரசூல்லாவோடு இருந்தோம், திண்ணை தோழராக நான் இருந்தேன். நான் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய செய்திகளை ஏன் இவ்வளவு அறிவிக்கிறேன், இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன்னா, ரசூல்லாவோடையே நான் ரசூல்லாவோட காலத்தில் இருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களையே நான் பற்றி பிடித்திருந்தேன். இது எப்படி பற்றி பிடிச்சிருந்தேன்னா, என்னுடைய வயிறு நிரம்பினா மட்டும் போதும், எனக்கு இந்த உலகத்தில் வேறு எந்த ஆசையும் தேவையில்லை. என் வயிற்று பசி போனால் போதும், அது நிரம்பிட்டா போதும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நான் பற்றி பிடித்திருந்தேன். இதனால் நான் சந்தித்த நிலை என்ன தெரியுமா? சில நேரம் உணவு கிடைக்கும், சில நேரம் உணவு கிடைக்காது. உணவு கிடைக்காத சூழ்நிலையில் எனக்கு பசியினுடைய மயக்கம் அப்படியே தள்ளும். நடந்த அந்த மயக்கத்தோடு நடந்து செல்வேன். சென்று ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுவேன். சில கிராமவாசிகள் என்னை மயக்கம் அடித்து நான் தலை கீழாக குப்புற கிடக்கின்ற பொழுது என்னை கடந்து போவாங்க. என் கழுத்தில் ஏறி காலை வச்சு மிதிச்சுலாம் போவாங்க. கீழே நான் ஒருத்தன் கிடக்குறங்கிறதே தெரியாத அளவுக்கு மிதிச்சுலாம் போவாங்க. மிதிச்சு போகிறவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? யாரா பைத்தியக்காரன், யாரா இந்த பைத்தியக்காரன் இங்கே வந்து கிடக்குறான் நடு ரோட்டில், இப்படி பேசுவாங்க. ஆனால் மாபி மினல் ஜுனூன், எனக்கு பைத்தியம் இல்லை, மாபி இல்லல் ஜூ, எனக்கு பசியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பசி தான்.
ஏன் பசி ஏற்பட்டுச்சு? ரசுல்லாவோடு இருக்கணும், மார்க்கத்தை கற்றுக்கணும், நிறைய குரானை கற்றுக்கணும், நிறைய ஹதீஸை கற்றுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் பசியோடு வாழ்ந்தேன், பட்டினியோடு கழித்தேன், அதனால் மயக்கம் அடித்து கீழே விழுந்தேன். ஒரு இளைஞருடைய வாக்குமூலத்தை பாருங்க. தன்னுடைய ஆசாபாசங்களை ஒதுக்கி வைக்கிறார், தன்னுடைய இந்த உலக விஷயங்களை ஒதுக்கி வைக்கிறார், தன்னுடைய இளமையில் தோன்றக்கூடிய மனதின் ஊசலாட்டங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை, இந்த உலகத்தின் இன்பத்திலே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதிலே முயற்சிக்கவில்லை, பாவங்களிலே தன்னுடைய இளமையின் ஆற்றலை செலவழிக்க நினைக்கவில்லை. என்னுடைய இளமையின் ஆற்றலை நபிகள் நாயகத்திற்காக, அவர்களுடைய செய்திகளுக்காக நான் கழிக்கிறேன். 5374 ஹதீஸ்கள் நான் சாதாரணமா? இன்னைக்கு ஹதீஸ்கள் நமக்கு தெரியுமா? குரான் தெரிகிறதே நமக்கு என்னது பெரிய விஷயம். குரானுடைய சூறாவே 4 சூறா, அதிகபட்சம் 5 சூறா, இதான் நமக்கு தெரியுது. அதை தாண்டி நமக்கு ஒன்றும் தெரிகிறது கிடையாது. ஆனால் அவர் ஹதீஸை மனப்பாடம் பண்ணார். துவா நமக்கு தெரியுதா? ஹதீஸுகளை விடுங்க, துவாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த துவாக்கள், எத்தனை துவாக்களை மனப்பாடம் பண்ணியிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதரவர்கள் அற்புதமான பல துவாக்களை சொல்லி கொடுத்துருந்தாங்க. பாவ மன்னிப்பை நாம் அடைந்து கொள்வதிலே தலையாய துவாவை எல்லாம் சொல்லி கொடுத்தார்கள். அதுவெல்லாம் இன்றைக்கு தெரிகிறதா? அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை, அது மனப்பாடம் பண்ணுவதில்லை. தன்னுடைய இந்த ஒட்டுமொத்த நேரத்தையும் வீணான விஷயத்தில் தான் கழிக்கிறான். இதனால் என்ன ஆகுது? தூக்கத்தை தொலைக்கிறான், செல்ஃபோன்லேயே டெய்லி நேரத்தை ஒதுக்குறான். அவனுடைய நேரம் முழுக்க எதில் போகுதுன்னா செல்ஃபோன்லேயே போகுது. நோன்றா இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நேரம் ஆகுது, இரவு ஆகுது, இரவு 12 தாண்டுது, 1 ஆகுது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதில் பார்த்த செய்தியை அவன் தேய்ச்சி ஸ்க்ரோல் பண்ணி அடுத்து அவன் பார்த்த செய்தியை திரும்ப வர ஆரம்பிக்குது. அப்போதும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் குரானை படிக்கலாம்ல, ஹதீஸை படிக்கலாம்ல, துவாவை மனப்பாடம் பண்ணலாம்ல. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதே கிடையாது. இளம் ஆண்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா இளம் பெண்களுடைய நிலையம் அப்படிதான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இளம் பெண்கள் எப்படியான மார்க்க தியாகிகளாக இருந்தாங்க. உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதாவது முஹாஜிரின்கள் ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஒரு நிபந்தனையை போட்டாங்கன்னு. அதாவது மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்தால் நீங்கள் வச்சுக்க கூடாது, அவங்க வந்தால் கூட நீங்கள் திரும்ப எங்கள்கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பாதகமான, இஸ்லாமியர்களை நசுக்கக்கூடிய ஒரு நிபந்தனை போட்டாங்களே. அந்த நிபந்தனை அமுலில் இருக்கும் பொழுதே எதிரிகளுடைய ஒடுக்குமுறையினால், எதிரிகளுடைய அடக்குமுறையினால் மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்ற உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், தன்னுடைய மார்க்கத்தை காத்துக்கொள்வதற்காக, தன்னுடைய ஈமானை காத்துக்கொள்வதற்காக, தன்னுடைய வழிபாட்டை நிலைநாட்டுவதற்காக இந்த மக்காவிலே இருந்தால் நம்மை ஒடுக்கி அடக்குமுறைக்கு உள்ளாக்கி நம்முடைய ஈமானை பறிப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளிலேயும் இந்த இணைவிப்பாளர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதற்காக தன்னந்தனியாக ஒரு பெண், எல்லாரும் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க, ரசூல்லா போயிட்டாங்க, அபூபக்கர் போயிட்டார், உமர் போயிட்டார், பெரும் நபித்தோழர்கள் போயிட்டாங்க. இந்த பெண் இவ்வளவு நிபந்தனைகள், இக்கட்டு, நெருக்கடி இருக்கின்ற பொழுது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு இளம்பெண், தன்னந்தனியாக ஹிஜ்ரத் செய்து அல்லாஹுடைய தூதர் அவர்களை வந்து அடைகிறார்கள். அப்போது அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான், அந்த நிபந்தனை எல்லாம் போகட்டும், நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடத்தில், இதா ஜாஅக்கல் முஃமினாத்து முஹாஜிராத், நம்பிக்கை கொண்ட பெண்கள் உங்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்களாக வந்தால் அவர்களை நீங்கள் திருப்ப அனுப்பி விடாதீர்கள் என்ற வசனத்தை இந்த உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் அருளுகிறான். இப்போ எவ்வளோ பெரிய தியாகம்னு பாருங்க. இளம் பெண், அவ்வளவு அடக்குமுறை, அவ்வளவு ஒடுக்குமுறை, இஸ்லாத்தை வெளிப்படுத்தினால், ஈமானை வெளிப்படுத்தினால், தான் ஒரு முஸ்லீம் என்று அறிமுகப்படுத்தினால் எதிரிகளால் நசுக்கப்படுகிற நிலை, தன்னந்தனியாக மன தைரியத்தோடு ஈமானுக்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக என் இறைவனை, என் ரப்பை நான் நிம்மதியாக வழிபட வேண்டும், இங்க தொழ முடியல, என்னுடைய வழிபாடு செய்ய முடியல, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்க முடியல, நான் மதீனாவுக்கு போனால், ரசூலுல்லாஹ்விடத்தில் போனால் இந்த வழிபாடுகளை எல்லாம் நிம்மதியாக என்னால் என்னுடைய இஸ்லாத்தை நிலைநாட்ட முடியும்னு தன்னந்தனியாக ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. இஸ்லாம் அந்த இளம் பெண்களிடத்தில் இருந்தது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கணவர் கொல்லப்பட்டுட்டாரு, போரில் கொல்லப்பட்டு விட்டார்,
பச்சில குழந்தையை கையிலே சுமந்தவராக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிற்கதியாக நிற்கிறார். யாரின் ஆதரவும் இல்லை. அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பெண் கேட்கிறார், நான் உங்களை திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு. யார் அவர்? மதீனாவில் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர். இவங்களுக்கு வேற வழி இல்லை. கணவர் மௌத்தாயிட்டாரு, கொல்லப்பட்டுட்டாரு. இவங்க தனியா நிற்கிறாங்க, கையில குழந்தை. இந்த நிலையில ஒரு ஆதரவு தேடி வருகிற பொழுது, சரி அவர் யாரு? செல்வந்தர், பணம் கொளிக்கிறது, மதீனாவின் செல்வந்தர்களில் மிக முக்கியமானவர். இது எல்லாம் இருக்குது. ஆனா அவர்கிட்ட மார்க்கம் இல்லை, இஸ்லாத்துக்கு அவர் வரல. அவர்கிட்ட இஸ்லாம் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? காசு பணம் இருக்குதுல்ல, நம்மள்ட்ட ஒன்றும் இல்லையே, நம்மளை யாரு பார்த்துப்பா? உடனே போயிடல. அவங்க சொல்றாங்க, நீங்க இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறீங்க, நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன், உங்களை திருமணம் முடிப்பது எனக்கு ஆகுமானது கிடையாது. அதனால் நீங்க இஸ்லாத்தை தழுவினீர்கள் என்றால் நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்துக்கு வராரு. அதற்கு இவர் இருவரும் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். இந்த இளம்பெண் காட்டிய இந்த உறுதிப்பாடு, செல்வத்தை பார்த்துட்டு பின்னாடி போகல, இஸ்லாம் வேணும்னு நின்னாங்களே, அந்த உறுதிப்பாடு அந்த குடும்பம் முழுக்க, அந்த குடும்பத்தின் இறுதி காலம் வரை வெளிப்படுகிறது. அவ்வளவு அற்புதமான ஒரு பெண்மணி இஸ்லாத்துக்காக நின்னாங்க. இன்னைக்கு பெண்கள் அப்படி பார்க்க முடியுதா? இன்னைக்கு இளம்பெண்களுடைய நிலை எப்படி? ஃபோனு தான். ஃபோனில் எப்படி? ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு வந்து ஒரு பொண்ணு பாருங்கன்னு இருக்காரு. அப்படியா? பொண்ணு எப்படி பார்க்கணும், என்ன படிச்சிருக்கணும்? இல்லை, பொண்ணு அந்த படிப்புலாம் நமக்கு வந்து நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கல, கொஞ்சம் குனிஞ்சத்தில் நிம்மறாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிறார். அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போனால் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாரு. பொண்ணை போய் பார்க்குறாங்க. பொண்ணை பார்த்தா பொண்ணு குனிஞ்சத்தில் நிம்மறாமல் தான் இருக்குது. என்னடா குனிஞ்சத்தில் நிம்மறாமல் இருக்குன்னா, உனக்கு எப்படி என்ன பொண்ணு வேணும்? குனிஞ்சத்தில் நிம்மறாமல் தானே வேணும். அந்த பொண்ணு கையில் ஒரு ஃபோனை கொடுக்குறாங்க, குனிஞ்சத்தில் நிம்மறாமல் என்னது அப்படியே இருக்குது. இப்படி தான் இருக்குது இன்றைய இளம்பெண்களுடைய நிலையம். ஃபோனு ஃபோனு ஃபோனு. இதனால் எவ்வளோ பெரிய ஒழுக்க கேடுகள் இந்த சமுதாயத்தில் நிலவுது. மார்க்கத்தை இழக்கின்ற நிலை ஏற்படுது. ஃபோனில் மூழ்கி 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 தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு இஸ்லாத்தை இழந்து, மார்க்கத்தை மறந்து, பெற்றோரை மறந்து, தன்னுடைய ஈமானை இழந்து குஃப்ரை நோக்கி செல்லக்கூடிய எத்தனை பெண்களை பார்க்கிறோம், முஸ்லிம் பெண்களை. அப்ப எங்க போகுது இஸ்லாம்? இஸ்லாம் மறக்கடிக்கப்பட்டால் இந்த ஒழுக்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு ஒழுக்க கேட்டை நோக்கி சென்றால் அது ஒழுக்க கேட்டோடு மட்டும் நிக்கல, மார்க்கத்தை இல்லாம ஆக்குது, குஃபுருக்கு போய் தள்ளுது. இந்த நிலை தான் இன்றைக்கு இருக்குது. இதெல்லாம் போய் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞன்ட்ட, தொலைவாடா, ஏண்டா இப்படி இருக்கிற, ஒழுங்கா மார்க்கத்தை பேணு, அல்லாஹுக்கு பயந்து நட அப்படின்னு போய் சொல்லுங்க. என்ன பூமர் மாதிரி பேசுறீங்கப்பா? என்ன சொல்றான்? பூமர்னு ஒரு பேர் வச்சிருக்கிறான். என்னடா பூமர்னு கேட்டா அட்வைஸ் பண்ணா பூமரா, இப்படி ஒரு பேர் என்ன பண்ணிருக்கிறான் இன்னைக்கு வச்சிருக்கிறான். அப்ப இது அட்வைஸ் பண்றதும் பிடிக்க மாட்டேங்குது. அவனும் ஒரு சரி அட்வைஸ் பண்றது பிடிக்கலன்னா நீ ஒழுங்காவது நடக்கணும்னாடா, இல்ல ஒழுங்காவும் நடக்க மாட்டேன். இப்படி இன்றைக்கு இளைஞர்களுடைய நிலை இருக்குது. அப்ப அது அவர்களுடைய சரி செய்வதற்கான வழி என்ன? அவங்க எப்படியாக அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருவது? அதுக்கு மிக முக்கியமாக பெற்றோர்களுடைய கையில தான் அந்த இளைஞர்களுக்கு இஸ்லாத்தை ஊட்டுவது இருக்கிறது. சிறிய பிராயத்திலே போதிக்கணும். இன்னைக்கு பாருங்க, ஒரு பெற்றோர் குழந்தையை எப்படி வார்த்தெடுக்கிறாங்கன்னு பாருங்க. சாப்பாடு ஊட்டுறாங்க. நம்ம சின்ன பிள்ளைலாம் எப்படின்னா, சாப்பாடுனா வேடிக்கை காட்டி, அப்படி கொஞ்சம் படாக்கு காட்டி வெளியே கூட்டு வந்து இப்படி சாப்பாடு ஊட்டுவாங்க. இன்னைக்கு எப்படி சாப்பாடு விடுறது? பிள்ளைய அப்படியே கீழே உட்கார, இவங்களும் உட்காந்துக்கிறாங்க, பிள்ளையும் உட்கார வச்சிடுறாங்க. புள்ள சாப்பாடு தான் இந்த கையில் ஃபோனு, யூடியூபோ வச்சு அது அப்படியே உட்காந்துக்குது. அதுக்கு எந்த உணர்வும் இல்லை. இதை பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கு. சாப்பாடு மட்டும் வாயில் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன சாப்பிட்றோம்னு தெரியலை, என்ன குடிக்கிறோங்கிறதும் தெரியலை, செல்ஃபோனே பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இதனால என்ன ஏற்படுதுன்னு பாருங்க. இந்த செல்ஃபோன்லேயே பழக்கப்பட்ட குழந்தைகள் பேசுவதற்கு, சில குழந்தைகள் பேசுவதற்கு நாளாகுது. ஏன்? பேச்சு தொடர்பே இல்லையே. பெற்றோரோடு பேச்சு தொடர்பு இல்லை, வயதானவர்களோடு பேச்சு தொடர்பு இல்லை. அந்த பேச்சு தொடர்பு இல்லாமல் பேசுவதற்கு அதிக நாள் பிடிக்கிறது.
அந்த குழந்தை அந்த செல்ஃபோன்லேயே இருந்து நாளைக்கு என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை நீங்கள் எடுத்து வைக்கலைன்னா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது, அலறி கத்துது, சாப்பிட மாட்டேங்குது, ஒன்றும் குடிக்க மாட்டேங்குது, அவ்வளவு ஒரு அடமெண்ட்டாக அது மாறி விடுகிறது. ஏன்னா இந்த போதைக்கு அது பழகி விடுகிறது. செல்ஃபோனுங்கிற ஒரு போதைக்கு பழகின உடனே நீங்கள் ஃபோனை கொடுக்காம சாப்பாடு ஊட்டி பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடவும் செய்யாது, குடிக்கவும் செய்யாது, அவ்வளவு அடமெண்ட்டாக மாறி விடுகிறது. அதுக்கப்புறம் என் பெற்றோர் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க தெரியுமா? இனிமே பிறக்க போகிற பிள்ளைகளாம் செல்ஃபோனு பயன்படுத்துறதை கற்றுக்கிட்டே பிறக்கும் போல. கற்றுக் கொடுக்குறதுலாம் இவங்க கற்றுக் கொடுத்துட்டு நல்லா செல்ஃபோன்லாம் ஒரு 2 வயசு 3 வயசு ஆன உடனே அவனாக ஸ்வைப் பண்ண ஆரம்பிப்பான், அவனாக யூடியூபுக்கு போவான். அந்த பிள்ளையே யூடியூபுக்கு போய் ரைம்ஸோ அல்லது ஏதோ ஒன்றை வைக்கும். இதை பார்த்துட்டு பெற்றோருக்கு பெருமை. என்ன பெருமை? இனிமே பிறக்க போகிற பிள்ளைலாம் செல்ஃபோனை கற்றுக்கிட்டே பிறக்கும் போல. கற்றுக் கொடு, அவனாக கற்றுக்கிட்டு போகிறதா, நீ கற்றுக் கொடுத்துட்டு அவன் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் வச்சு நீ யூஸ் பண்ணிவிட்டு கற்றுக்கிட்டே பிறக்குன்னு பேச்சு வேறு இன்னைக்கு. அப்போ இப்படி வளர்த்தால் அந்த குழந்தை வளர 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 அதில் இருக்கக்கூடிய ஒழுக்கக்கேடுகளை தான் கற்றுக்கும். அந்த செல்ஃபோன் என்பது அவர்களுக்கு ஒரு பருவத்திற்கு பிறகு அவர்களுக்கு தேவை ஏற்பட்டால் கொடுத்தால் போதும். நான் ரைம்ஸு தானே காட்டினேன், ரைம்ஸுன்னு தான் நீங்கள் போடுவீங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடியது அந்த ரைம்ஸ் தன்னால் முடியும். நமக்கு என்ன வேலை, பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற வேலை. இந்த குழந்தை பக்கத்தில் உட்காரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் செல்ஃபோனே நீங்கள் கொடுத்தீங்க. இந்த குழந்தை பக்கத்தில் நம்ம உட்காரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் செல்ஃபோனே கொடுத்துட்டீங்க. அந்த ரைம்ஸு முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்து தன்னால் ஒரு பாட்டு ஓப்பன் ஆகும், சினிமா ஓப்பன் ஆகும். அப்படியே பார்த்து பார்த்து அந்த ஒழுக்கக்கேடுகளை எல்லாம் அந்த குழந்தை அந்த சிறிய பிராயத்திலேயே அந்த பிஞ்சு மனதில் நஞ்சை விதைப்பதை போல அந்த குழந்தையினுடைய நிலை மாறிவிடுகிறது. அப்போ பெற்றோர் தங்களுடைய குழந்தையை வளர்ப்பதில் ஒரு உறுதிப்பாட்டை எடுக்கணும். என் பிள்ளைக்கு எப்போ எது தேவையோ அதை கொடுக்குற. சின்ன குழந்தையில் அந்த பிள்ளைக்கு நான் சினிமாவிலிருந்து அந்த குழந்தையை நான் தூரப்படுத்துகிறேன், இந்த குழந்தையை செல்ஃபோன்லேருந்து நான் தூரப்படுத்துகிறேன், குரானுக்கு நெருக்கமாக்குகிறேன், இறை வழிபாட்டுக்கு நெருக்கமாக்குகிறேன். இதை ஒரு பெற்றோர் கையாளணும். அப்போ தான் அவன் இளைஞனாக மாறுகிற பொழுது அந்த இஸ்லாமிய தொடர்போடு அவன் உருவாகுவான். இல்லைன்னா என்ன ஆகும், அவன் தன்னை சினிமா ஹீரோவாக நினச்சிக்கிறான். சினிமாவுடைய தொடர்போடு ஒழுக்கக்கேட்டோடு நீங்கள் வளர்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணிடுறான்னா தன்னை ஒரு சினிமா ஹீரோவாக நினச்சிக்கிறான். அவனுக்கு யதார்த்த வாழ்க்கை புரிய மாட்டேங்குது, யதார்த்த வாழ்வில் என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது, எப்படி ஒரு மனிதனிடம் பேச வேண்டும்னு தெரிய மாட்டேங்குது. தன்னை ஒரு ஹீரோ மாதிரி கற்பனை செஞ்சுட்டு பெற்றோரையும் மதிக்க மாட்டான், பெரியவர்களையும் மதிக்க மாட்டான், யாரையும் மதிக்காமல் தான் என்ன நினைக்கிறானோ அதை தான் செய்வான். அது தப்பாக இருந்தாலும் அதை தான் நான் செய்வேன்னு நிற்கிறான். அப்போ இந்த ஒரு உருவாக்கம் நாம் ஆரம்பத்தில் போடுகிற விதையின் விளைவாக ஏற்படுகிறது. அந்த ஆரம்பத்தில் அந்த குழந்தைகளுக்கு இறையச்சத்தை நாம் போதிச்சிட்டோம்னா அவர்களுக்கு அந்த இஸ்லாம் வாழ்நாள் முழுவதும் தொடரும். நாம் முதல்ல சரியாக இருக்கணும், அவர்களுக்கு முன்னால் நாம் நடந்துக்கிற முறைகள் சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இருந்தால் அந்த குழந்தைகள் தன்னுடைய இறையச்சத்தை இஸ்லாத்தை இறுதி வரை பேணிக்கொள்ளும். அதை நாம் முதல்ல மனசில் வைக்கணும். அப்போ இந்த இளைஞர்களை நாம் வார்த்தெடுக்கிறதுல இந்த மார்க்கத்தினுடைய தொடர்பு அவர்களுக்கு இருந்தால்தான், அந்த தொடர்பு தான் அவர்களுக்கு ஈமானையும் இஸ்லாத்தையும் இறுதி வரை அவர்களுக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இஸ்லாமிய இளைஞர்களை அதிகமாக நாம் உருவாக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இஸ்லாமிய கண்காணிப்போடு வழிநடத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்புரிவான் பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.